Hello, all. Welcome back to Chapter 1 of Auditing in CA Intermediate. Um, after a short commercial break, we are back. Now, we are going to start with scope of audit, what it includes. Okay. Scope of audit. இதில் ஆக்சுவலாக ரெண்டு இருக்குது. வாட் இட் இன்க்ளூட்ஸ், அப்புறம் வாட் இட் டஸ் நாட் இன்க்ளூட். ஓகேவா? இதில் என்னெல்லாம் வரும், என்னெல்லாம் வராது, ஆடிட்டில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இல்லை, அதுதான் இந்த பர்டிகுலர் திங். ஓகேவா? ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு ரேஞ்ச் ஆர் ரீச் ஆஃப் சம்திங். ஓகேவா? Scope refers to range or reach of something. The purpose of an audit is to enhance the degree of confidence of intended users in the financial statements. Users of financial statements may be shareholders, employees, customers, government and regulatory authorities, bankers, etc. Enhancing of degree of confidence is achieved by expression of an opinion by the auditor on whether the financial statements are prepared in all material respects in accordance with an applicable financial reporting framework. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க ஸ்க்ரீன் பிளேயில் இப்போ தான் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க்னால் என்ன அப்படிங்கிறதே வருது. ஓகே, அதுக்கு முன்னாடி மேலே இருக்க பேராகிராஃப் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கோப்னா என்ன அப்படின்னா ரேஞ்ச் ஆர் ரீச் ஆஃப் சம்திங், எவ்வளோ தூரம் அதோடது அப்படின்னு. இப்போது ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாடுறவங்களுக்குலாம் தெரியும், 8x 4x அப்படிலாம் சொல்லுவாங்க ஸ்கோப்பு. அது எவ்வளோ தூரம் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஸ்கோப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கான்டெக்ஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாட் இஸ் இன்க்ளூடட் இன் ஆடிட், வாட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் ஆடிட், அதுதான் அதோட ஸ்கோப். ஓகேவா? இப்போ எஜுகேஷன்லாம் கூட சொல்லுவாங்கல்ல, இது படித்தா ஸ்கோப் இருக்கா அப்படின்ட்டு, அது வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்லன்ஸில் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து த பர்பஸ் ஆஃப் ஆடிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆடிட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே அதை யூஸ் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறவங்களோட கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்பி அதை வச்சு டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஆடிட் பண்ணுறோம். யார் யார் அந்த யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கலாம், எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், கஸ்டமர்ஸாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸாக இருக்கலாம், பேங்கர்ஸாக இருக்கலாம், எக்ஸெட்ரா, யார் வேணால் இருக்கலாம். இதை வந்து எப்படி வந்து இந்த யூசர்ஸோட கான்ஃபிடென்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பை எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன் ஒப்பீனியன் பை த ஆடிட்டர். நம்மளோட ஒப்பீனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக அவங்களோட கான்ஃபிடென்ஸை என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. என்ன ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, whether the financial statements are prepared in all material respects in accordance with an applicable financial reporting framework. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க் இருக்கு இல்லையா, அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க், இது படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, ஆமாம் இல்லை ஓரளவுக்கு அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக என்ன பண்ணலாம், என்ஹான்ஸ் த டிகிரி ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஆஃப் த இன்டெண்டட் யூசர்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தீங்களே அந்த ஏஎஃப்ஆர்எஃப் ஹீரோ என்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க்னா என்ன அப்படின்னா, a framework. ஓகேவா? a framework adopted in the preparation and presentation of the financial statements that is acceptable in the view of the nature of the entity and its objective of the financial statements, either this or that is required by law or regulation. ஓகேவா? அதாவது ஏஎஃப்ஆர்எஃப் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க்னா என்ன அப்படின்னா, அது ஒரு ஃப்ரேம்ஒர்க்காக இருக்கணும். ஃப்ரேம்ஒர்க்னா என்னென்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் விச் இஸ் கவர்னிங் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்படி தான் நான் புரிஞ்சுருக்கேன். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரேம்ஒர்க் பார்த்தோம்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லலாம், அப்புறம் இண்டிஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அது ஃபைனலில் படிப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தனித்தனியாக ஃப்ரேம்ஒர்க், ஒன்றும் ஒவ்வொரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுக்கும், எப்படி நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஃப்ரேம்ஒர்க்கை ஒருத்தவங்க சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்குறாங்க. அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க் எது அப்படின்னா, எய்தர் தட் ஷுட் பி acceptable in view of the nature of the entity and the objective of the financial statements.
நம்ம எதுக்காக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும்ல, அதுக்கும் நேச்சர் ஆஃப் த என்டிட்டி இருக்கும்ல, அதுக்கும் அக்செப்டபுளாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் ஏஎஃப்ஆர்எஃப் ஃபார் தட் என்டிட்டி. இது எய்தர் திஸ் திங் ஷுட் ஹேப்பன் ஆர் சிம்பிள் லா ரெகுலேஷனே வந்துட்டு நமக்கு சொல்லியிருப்பாங்க, தம்பி நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் ஆஃப் கம்பெனிஸ், இப்போ நம்ம கம்பெனி வச்சுருக்கோம் இந்தியாவில் அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் இஸ் ப்ரொவைடட் அண்டர் ஷெட்யூல் 3 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. அவனே ஷெட்யூல் 3ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கான். இதில் தான் நீ வந்துட்டு இது பண்ணணும், பேலன்ஸ் ஷீட், P&L இதெல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கணும், எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கான். அந்த ஃபார்மேட் அதை தான் வந்துட்டு இவங்க ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எந்த ரூல் படி நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கம்பெனிஸாக இருந்தால் ஷெட்யூல் 3 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்டே கொடுத்துருக்கான். நீங்கள் எப்படி வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அதுபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். மற்ற இதுக்கெல்லாம் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் 2 விஷயம் சொல்கிறாங்க. எய்தர் தட் ஷுட் பி அக்செப்டபிள் இன் த வியூ ஆஃப் த நேச்சர் ஆஃப் த என்டிட்டி அண்ட் த அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா, ஆர் தட் இஸ் ரெக்வயர்ட் பை லா ஆர் ரெகுலேஷன். இங்கே கம்பெனிஸ் ஆக்ட்டுக்கு ரெக்வயர்ட் பை லா ஆர் ரெகுலேஷன், லாலே அவன் சொல்லிட்டான் ஷெட்யூல் 3 தான்ப்பா நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இவ்வளோ தான் அந்த ஏஎஃப்ஆர்எஃப். இப்போ நம்மளோட வேலை என்ன, அவன் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் படி தான் பண்ணியிருக்கானா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனி ஆடிட் பண்ணுறேன் அப்படின்னா அவன் ஷெட்யூல் 3ல் வந்துட்டு இருக்க ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி தான் பண்ணியிருக்கானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த ஃப்ரேம் ஒர்க் படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கானா அப்படிங்கிறத பார்த்து அதோட ஒப்பீனியனை நம்ம சொல்லணும். ஆமாம் பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒப்பீனியனை சொல்லணும். ஓகேவா, இதுதான் ஜென்ரலாக அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு கீழே the following points are included in the scope of audit of financial statements. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்ப்போம். கவரேஜ் ஆஃப் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்டிட்டி. ஒரு என்டிட்டி இருக்குது அப்படின்னா அதில் பாதியை மட்டும் எடுத்து நான் ஆடிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஷுட் பி கவர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஷுட் பி ஆர்கனைஸ்ட் அடிக்குவேட்லி. நம்ம ஆடிட் பண்ணுறோம்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை, அதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா டு அடிக்குவேட்லி கவர் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த என்டிட்டி ரெலவெண்ட் டு த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பீயிங் ஆடிட்டட். ஆல் ஆஸ்பெக்ட்ஸ்னால் அவங்க வீடு, அவங்க குழந்தைங்க, அவங்க ஸ்கூல் படிக்கிறது அதெல்லாம் வரக்கூடாது. ரெலவெண்ட் டு த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பீயிங் ஆடிட்டட். ஓகேவா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ஆடிட் பண்ணுறோம்ல அதுக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஆஸ்பெக்டாக இருந்தாலும் நம்ம அந்த என்டிட்டியோடத ஃபுல்லாக கவர் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ரிலையபிலிட்டி அண்ட் சஃபிஷியன்சி ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஓகே, எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ண ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்புகிற மாதிரியாகவும் ஆடிட்டில் ஒப்பீனியன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போதுமானதாகவும் இருக்கா இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத செகண்டாக சொல்கிறாங்க. த ஆடிட்டர் ஷுட் பி ரீசனபிளி சாட்டிஸ்ஃபைட் தட் இன்ஃபர்மேஷன் கண்டெய்ன்ட் இன் அண்டர்லைங் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அதர் சோர்ஸ் டேட்டா. அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க, அதர் சோர்ஸ் டேட்டான்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, பில்லு, வவுச்சரு, டாக்குமெண்ட்டு, இதெல்லாம் இஸ் ரிலையபிள் அண்ட் சஃபிஷியன்ட் பேசிஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். எதை பேஸ் பண்ணி அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, யூஸ்வலி அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் அண்ட் சோர்ஸ் டேட்டா. ஓகேவா, இதை தான் நம்ம எவிடன்ஸ்ன்ற மாதிரி படித்தோங்க. சோர்ஸ் டேட்டான்னு சொல்லிக்கலாம். இதை வச்சு தான் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் போடுவாங்க. அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் அதாவது அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு சொன்னோம்ல, அதை வச்சு தான் அவங்க வந்துட்டு லெஜர், ட்ரையல் பேலன்ஸ், P&L, பேலன்ஸ் ஷீட் எல்லாமே கொண்டு வருவாங்க. ஸோ இந்த பேசிக் வந்து ஒழுங்காக இருக்கா, இந்த பேசிக் டேட்டா வந்துட்டு ரிலையபிள் அப்படின்னா நம்புற அளவுக்கு இருக்கா, சஃபிஷியன்ட் அப்படின்னா போதுமான அளவு இருக்கா, இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே கரெக்டாக இருக்கும். இல்லைனா பேஸ்மெண்ட்டே வீக்காக இருந்துச்சுன்னா பில்டிங் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் இது. ஓகேவா, the auditor makes a judgment of reliability and sufficiency of financial information by making a study and assessment of accounting systems and internal controls and by carrying out appropriate test, enquiries and procedures. ஓகேவா, இப்போது இந்த பேசிக் டேட்டா இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆடிட்டர் என்ன பண்ணுவாராம், மேக்கிங் அ ஸ்டடி அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ். அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ்னால் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த டே புக் மெயின்டைன் பண்ணுறது, அக்கௌண்டிங்க்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும்ல, ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல, ஒரு செட் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்ல, அந்த சிஸ்டம் கரெக்டாக ரன் ஆகுதா, அது கரெக்டாக இருந்தாலே மோஸ்ட்லி எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும். ஸோ அதை நம்ம ஸ்டடி பண்ணணும், அசஸ் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல வந்து
க்ளீனாக இருக்குது எல்லா சிஸ்டமும், அந்த ப்ராசஸ் நல்லா இருக்குது அப்படின்ற பார்க்குறது. அடுத்தது வந்து இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ்னால் என்னங்கிறதும் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு இன்டர்னலாக நம்ம கண்ட்ரோல்ஸ் வச்சுருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்புறம் அப்ராப்ரியேட் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் டெஸ்ட்டு, என்கொயரி அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க. என்னென்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், என்கொயர் பண்ணலாம். ஸ்டாஃபை கூப்பிட்டு, தம்பி இங்கே வாப்பா, என்னப்பா இப்படி போட்டிருக்கீங்களே, இப்படிலாம் பண்ணுவீங்களா, என்ன ஏது அப்படின்ற மாதிரி என்கொயர் பண்ணலாம். அப்புறம் ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ரீகால்குலேஷன், ரீபர்ஃபார்மன்ஸ், அவங்க செஞ்சதை நம்ம செஞ்சு பார்க்குறது, இல்லை அங்கே இருக்க ஸ்டாக்கெல்லாம் எண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ரிலையபிலிட்டி, சஃபிஷியன்சி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஆடிட்டர் எப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருவார். ஹி வில் மேக் அ ஸ்டடி அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டம். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அக்கௌண்டிங் சிஸ்டம். அப்புறம் என்ன பார்க்குறாங்க, இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு பேசிக் ப்ராசஸை சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பேசிக் ப்ராசஸில் தப்பு நடந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து அப்படி தப்பு நடந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், என்கொயர் பண்ணணும், ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, இப்படி தான் நம்ம வந்து ரிலையபிலிட்டி அண்ட் சஃபிஷியன்சி ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஆடிட்டில் இவ்வளோ தான் கவர் ஆகும் அப்படிங்கிறத எதில் சொல்கிறாங்க, ஸ்கோப் ஆஃப் ஆடிட் அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க. ஓகேவா, தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், எல்லா ஆஸ்பெக்ட்லையும் கவர் பண்ணணும். இப்போ எல்லா ஆஸ்பெக்டையும் கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ண ஆஸ்பெக்ட் எல்லாம் ரிலேபிளாகவும் சஃபிஷியண்ட்டாகவும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து என்னது, சரி அது ரிலேபிளாக சஃபிஷியண்ட்டாக இருக்குது, நீங்கள் வெளியில் காமிக்க வேண்டிய எல்லாத்தையும் காமிச்சிட்டிங்களா, டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டீங்களா ப்ராப்பராக அப்படிங்கிறத பார்க்கணும். ஆடிட்டர் ஷுட் ஆல்சோ டிசைட் whether relevant information is properly disclosed in the financial statements. He should also keep in mind applicable statutory requirements in this regard. ஒரு சில நேரம்லாம் வந்து இந்த மாதிரி லோன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் எம்எஸ்எம்இஸ்க்கு வந்துட்டு ஏதாவது கிரெடிட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டில், அதாவது லாலே வந்துட்டு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி ஏதாவது இந்த கம்பெனிக்கு அப்ளிகபிள் இருக்கா, அப்படி இருந்தால் அவங்க அதை செஞ்சுருக்காங்களா சரியா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து, it is done by ensuring that financial statements properly summarize transaction and events recorded therein and by considering the judgments made by management in preparation of financial statements. ஓகே, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, one second. The auditor should also decide whether relevant information is properly disclosed in the financial statements. He should also keep in mind applicable statutory requirements in this regard. It is done by ensuring that financial statements properly summarize transaction and events recorded therein and by considering the judgments made by the management in preparation of financial statements. ஓகே, இங்கே மேலே சொன்ன விஷயம்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றத கீழே சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் எப்படி நடக்கும் அப்படின்னா, it is done by first thing ensuring the financial statements properly summarize transactions. இதுதான் முக்கியம், summarize transaction and events recorded therein. இந்த ஈவெண்ட்ஸ் ரெக்கார்டட் தான் வந்துட்டு நம்ம டே புக்கு, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்லாம் சொன்னோம் இல்லையா, அதில் நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம். அதை ப்ராப்பராக சம்மரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக வந்துடும். அது கரெக்டாக நடந்திருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணும். அடுத்தது, ஒரு சில இடத்துல ஜட்ஜ்மெண்ட்ஸ் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஜட்ஜ் பண்ணுவாங்க, இது வந்து இப்படி ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லை நம்ம வந்துட்டு இதை இப்படி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல ஜட்ஜ்மெண்ட்ஸ் தேவைப்படும். பிகாஸ் இன்றைக்கி வந்து எல்லா பிஸ்னஸும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் பக்காவாக ரூல் இருக்காது, இது நடந்தால் இப்படி தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அதை வந்துட்டு இன்டர்பிரேட் பண்ணி ப்ராப்பராக அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் மேக் பண்ணி அதுபடி அதை அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணுறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில இடத்துல அவங்க எடுத்திருக்க ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா, இந்த ரெண்டு விஷயத்தை என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, the management responsible for preparation and presentation of financial statements makes many judgments in this process of preparing and presenting financial statements. As I already told you, அவங்க நிறைய இடத்துல டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். For example, choosing of appropriate accounting policies in relation to various accounting issues like choosing method of charging depreciation on fixed assets or choosing appropriate method for valuation of inventories. அவங்களே ஒரு அழகான எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு எந்த இடத்துல அவங்க சூஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா,
மெத்தட் ஆஃப் சார்ஜிங் டெப்ரிஷியேஷன் ஆன் ஃபிக்ஸட் அசெட்ஸ். இப்போ நம்மக்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப் இருக்குது அப்படின்னா அதுக்கு டெப்ரிஷியேஷன் போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் போடலாம். அதோட யூசேஜ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நான் 5 வருஷம் அதை யூஸ் பண்ண போகிறேன்னா 5ஆக பிரித்து அப்படியே அது ஒவ்வொரு வருஷமும் ஈக்குவலாக நான் வந்து டெப்ரிஷியேட் பண்ணிக்குவேன் அப்படின்னு போடலாம். இல்லை WDV மெத்தட் போடலாம், ரிட்டன் டவுன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறதுல எத்தனை பர்சன்டேஜ் போகும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே போகும் ஸ்டெப்ஸ் மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டோட டெசிஷன் தான். அதோட யூசேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் எக்ஸாக்டாக லாவில் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸோ அவங்க அதை வந்து டிசைட் பண்ணி அவங்க தான் அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து சூஸிங் அப்ராப்ரியேட் மெத்தட் ஃபார் வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ். நம்மளோட இன்வென்ட்ரிஸை எந்த காஸ்ட்டில் வேல்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் இதை நம்ம படிச்சிருப்போம். அதில் நம்ம எப்படி வந்து இதை அப்ராப்ரியேட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெலாம் நம்மளே சூஸ் பண்ணுறது தான். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க எங்கே வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. The auditor evaluates selection and consistent application of accounting policies by management. ஓகேவா, இங்கே நம்ம வந்து என்ன செக் பண்ணோம் அப்படின்னா அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது ஒரு பக்கம்னா, அதை அவங்க கன்சிஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு SLM டெப்ரிஷியேஷன் போட்டு அடுத்த வருஷத்துக்கு WDV போட்டு இதை மாற்றி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இட் வில் நாட் லுக் குட். ஸோ வந்து கம்பேர் பண்ண முடியாது. போன வருஷம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் இந்த வருஷம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் கம்பேரபிலிட்டி இருக்காது. ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும். அப்படி பண்ணியிருக்காங்களாங்கிறதும் நம்ம வந்துட்டு ஆடிட்டர் செக் பண்ணோம் அப்படின்றாங்க. வெதர் சச் அ செலெக்ஷன் இஸ் ப்ராப்பர் அண்ட் வெதர் சோசன் பாலிசி ஹஸ் பீன் அப்ளைட் கன்சிஸ்டன்ட்லி ஆன் அ பீரியட் டு பீரியட் பேசிஸ். இதான் சொன்னேன். அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் an entity are prepared on historical financial information basis. ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிரஸ்ட் in financial terms in relation to a particular entity derived primarily from the entity's accounting system about economic events occurring in the past time period or about economic conditions or circumstance at points in the time in the past. ஓகேவா, நமக்கு பாஸ்டில் நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோட எக்கனாமிக் கண்டிஷனாக இருக்கட்டும் ஆர் சர்க்கம்ஸ்டன்சஸாக இருக்கட்டும் இல்லை ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். நம்ம பழைய ரெக்கார்டை வச்சு அன்னைக்கு என்ன காஸ்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இன்னைய ரெக்கார்டை சொன்னோம் அப்படின்னா இது ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா, இது இந்த அடிப்படையில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் பார்ப்போம். அப்போது இது இன்னும் பெட்டராக புரியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் when purchases and sales are reflected in financial statements of an entity, these are examples of historical financial information. These are about transaction which have occurred in past. நம்ம வந்து ஒரு பர்ச்சேஸையோ ஒரு சேல்ஸையோ வச்சு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது பாஸ்ட்டில் நடந்தது, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறோம். Since financial statements are prepared on the basis of historical financial information, it is logical that audit of financial statement is also based upon such historical financial information. Therefore, audit of financial statement is based upon historical financial information. ஆப்வியஸாக இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை வச்சு தான் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டே க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம ஆடிட் பண்ணுறோம். அடுத்த பேஜ் போவாதா, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம ஆடிட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப இந்த ஆடிட்டும் வந்துட்டு அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸ். சரி, இப்போ ஸ்கோப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். ஸ்கோப்பில் என்னென்ன இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரீகப் பண்ணிடலாம். 3 விஷயந்தான் சொல்கிறாங்க. ஓகேவா, என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு போனோடனே ஆடிட்டோட ஸ்கோப்பில் என்னப்பா கவர் ஆகும், என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு கவரேஜ் ஆஃப் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்டிட்டி. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோமான்னு பார்த்துக்கணும் சார். அடுத்து கவர் பண்ண வரைக்கும் எல்லாமே ரிலையபிளாகவும் சஃபிஷியண்ட்டாகவும் இருக்கான்னு பார்த்துக்கணும் சார். அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் நம்பலாமா, இன்ஃபர்மேஷன் போதுமானதாக இருக்கா, கொடுத்த தகவல்கள் போதுமானதாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் சார். அப்புறம் இருக்கிறத ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துக்கணும் சார். என்னென்ன ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்க நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்ளிகபிள் அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க், அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் படி இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கணும். ஓகேவா, இவ்வளோ தான் ஸ்கோப்பில் இன்க்ளூட் ஆகும். அடுத்து ஸ்கோப்பில் என்ன இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
Auditor is not expected to perform duties which fall outside domain of his competence. ஆடிட்டருக்குன்னு ஒரு சில டொமைன் இருக்குது, இதுதான் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு சில இடத்துல தான் நமக்கு கம்பீட்டன்ஸ் இருக்கும், அதுதான் நம்ம பில்ட் பண்ணிட்டு போயிருப்போம். அதை தாண்டி வெளியில் இருக்க எந்த ஒரு டியூட்டியும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, physical condition of certain assets like that of sophisticated machinery cannot be determined by him. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பெரிய கம்பெனிக்கு ஆடிட் போகிறோம், அது ஒரு ஃபேக்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேக்ட்ரியில் அவங்க என்ன வேணால் டெக்னாலஜிக்கலாக ஜப்பான்லேருந்து கொரியாவிலேருந்துலாம் இம்போர்ட் பண்ணி எது வேணால் வச்சுருப்பாங்க அவங்களோட மெஷினரிலாம். பட் அதோட ஃபிசிக்கல் கண்டிஷன் கரெக்டாக தான் இருக்கா, அதை அவங்க வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் காட்டின மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் போய் எக்ஸாமைன் பண்ண முடியாது. பிகாஸ் தட் இஸ் அவுட் சைட் டொமைன் ஆஃப் அவர் கம்பீட்டன்ஸ். நம்ம அதுக்காக படிக்கலை, ஓகேவா? ஸோ அதை நம்ம பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. சிமிலர்லி இட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அன் ஆடிட்டர் டு டிட்டர்மைன் சூட்டபிலிட்டி அண்ட் லைஃப் ஆஃப் சிவில் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் பில்டிங்ஸ். இப்போ ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி பில்டிங்கில் தான் இவங்க பிஸ்னஸ் பண்ணணுமா, இல்லை இந்த பில்டிங் கட்டி எவ்வளோ நாள் இருக்கும், இந்த பில்டிங்கோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. These require different skill sets which may be performed by qualified engineers in their respective fields. இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, அதை படிச்சுட்டு ஸ்பெசிஃபிக்காக அதையே படிச்சுட்டு இருக்கவங்க அதை பண்ணுவாங்க, நம்ம இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. An auditor is not an expert in authentication of documents. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸை வச்சு நமக்கு ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். அந்த டாக்குமெண்ட்டே ஃபேக்காக இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஸோ நம்ம எனக்கு என்ன சொல்கிறாங்க, ஆடிட்டர் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸோட ஆத்தென்டிகேஷனை செக் பண்ணுறது, இது வந்து சிபிஐ போலீஸ் அந்த மாதிரி இருக்கவங்க இதுக்குன்னே படிச்சுட்டு வந்திருப்பாங்க, அவங்க ஃப்ராடு பண்ணுறாங்களா ஏமாத்துறாங்களா இது உண்மையாக பொய்யாங்கிறது. பட் நமக்கு அதெல்லாம் தெரியாது, we are not an expert in that field. ஸோ அந்த genuineness of the documents cannot be authenticated by him because he is not an expert in this field. So an audit is not an official investigation. இப்போ போலீஸ்லாம் வந்து படத்தில் பண்ணுவாங்கல்ல, ஐஎம் ஃப்ரம் சிபிஐ அப்படின்னு ஒரு ஐடி கார்டை காமிச்சிட்டு உட்காருங்க அப்படின்ட்டு வீட்டை ஃபுல்லாக சர்ச் பண்ணுறது வந்து இன்வெஸ்டிகேஷனில் வரும். இது வந்துட்டு ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்றதுக்கு அப்புறம் தான் இது பண்ண முடியும். அவங்க மேலே எதுவுமே கம்ப்ளைண்ட்லாம் இல்லாமல் சும்மா வந்து அவங்க வீட்டை செக் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம்னா யாரும் இன்வெஸ்டிகேஷனுக்கு வரமாட்டாங்க. பட் ஆடிட் அப்படி கிடையாது, சும்மாவே நார்மலாக நல்லா போயிட்டு இருக்க பிஸ்னஸ்க்கே ஆடிட் பண்ணுவாங்க. தப்பு நடந்தால் மட்டுமே பண்ணக்கூடிய விஷயம் இன்வெஸ்டிகேஷன். அதில் அவங்களுக்கு ஃபுல் பவர் இருக்குது, உட்காந்து வச்சுட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணலாம், எதை வேணால் எடுக்கலாம், ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ண சொல்லலாம், எல்லாமே பண்ணலாம். அவங்க வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் ட்ரூவாக ஃபேக்காக இது எல்லாமே பண்ணுவாங்க. பட் ஆடிட்டுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே லீகல் பவர்ஸ் கிடையாது. நம்ம போய் சர்ச் பண்ண முடியாது, ரெக்கார்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ஓத்துலாம் எடுக்க முடியாது, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு எனக்கு சொல்லு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவன் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸை வச்சு நம்ம வந்து நமக்கு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகும், அந்த ஒப்பீனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், அவ்வளோதான் ஆடிட் பண்ண முடியும். Audit is distinct from investigation. Investigation is a critical examination of the accounts with a special purpose. அவன் வரப்பே ஒரு பர்பஸோட தான் வருவான், அவன் இத்தனை கோடி ஏமாத்திருக்கான், அதை போய் கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி தான் அவனை அனுப்புவாங்க. பட் ஆடிட் அப்படி கிடையாது, ஜென்ரலாக போய் எப்படிப்பா நல்லா இருக்கா என்னன்னு சும்மா ஜென்ரலாக விசாரிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. For example, if fraud is suspected and it is specifically called upon to check the accounts whether fraud really exists, it takes character of investigation. அதான் சொல்கிறாங்க, ஃப்ராட் வந்து ஆல்ரெடி டவுட் இருக்குது, இவன் ஏமாத்துறாங்கிறது எனக்கு டவுட் இருக்குது, ஸோ உண்மையாலுமே அவன் ஏமாத்துறானா இல்லையா அப்படிங்கிறத நீ போய் செக் பண்ணிட்டு வா, ஃப்ராட் உண்மையாலுமே இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வா அப்படின்னா அது இன்வெஸ்டிகேஷன். பட் ஆடிட்டுக்கு அந்த அப்ஜெக்டிவ் கிடையாது. நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் நம்ம வந்து அப்டெயின் பண்ண போகிறோம். எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கா, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லாமல் எதுவும் தப்பு இல்லாமல் கரெக்டாக தான் போயிட்டுருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்வெஸ்டிகேஷன் வேறு, ஆடிட் வேறு, ஓகேவா? இவ்வளோ தான் ஸ்கோப்புங்க. ஸோ ஸ்கோப்பை பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா, எல்லா ஆஸ்பெக்டையும் கவர் பண்ணணும், உண்மையாக இருக்கா போதுமாக இருக்கான்னு பார்க்கணும், இருக்க எல்லாத்தையும் ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும் ரூல் படி. நடுவில் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ற ஒரு திங் நமக்கு கொடுக்குறாங்க. ஆடிட்டில் என்ன வராது அப்படின்னா, நம்ம டொமைனுக்கு வெளியே இருக்க எதுவுமே வராது, ஃபிசிக்கல் கண்டிஷன் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம், டாக்குமெண்ட்ஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ண மாட்டோம், சிவில் ஸ்ட்ரக்சர் பில்டிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க மாட்டோம், இன்வெஸ்டிகேஷன் நமக்கு வராது. நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம படிக்கலை, நம்ம ஆடிட் பண்ணுறதுக்கு தான் படிக்கிறோம். ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான். என்ன ஒப்பீனியன்? மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எதுவும் இல்லை அப்படின்னு நமக்கு என்ன தோணுதோ அந்த ஒப்பீனியன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் ஆடிட்டே தவிர இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது ஆடிட் கிடையாது. இதை தான் ஓவர்வியூவில் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கவர் பண்ணணும், ரிலையபிலிட்டி எஃபிஷியன்சி செக் பண்ணணும், ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்ம ஒப்பீனியன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்.
ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் நம்ம வேலை கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதும் ப்ரெசென்ட் பண்ணுறதும் மேனேஜ்மெண்ட்டோட வேலை. இது நிறைய தடவை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸாமில். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரெசென்ட் பண்ணுறது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வேலை என்னன்னு கேட்டால் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸிங் அன் ஒப்பீனியன் ஆன் தட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்புறம் நம்ம ஸ்கோப்புக்கு அப்புறமா வெளியே இருக்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆத்தென்டிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நம்ம செய்ய தேவையில்லை. இன்வெஸ்டிகேஷனும் நம்ம செய்ய தேவையில்லை. இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக தான் இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்பர் 1. லால்ஜி பாய் has purchased shares of a company listed on NSE, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு. ஓகேவா? The audited financial statements of the company provide picture of healthy financial performance having robust turnover. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க, அதில் வந்துட்டு சூப்பராக போயிட்டு இருக்க மாதிரி எல்லாமே காமிச்சிருக்காங்களாம். டெட்டு கம்மியாக இருக்கான், ப்ராஃபிட் நல்லா இருக்கான், எல்லாமே வந்துட்டு ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கான். On above basis, he is absolutely satisfied that money invested by him is safe and there is no chance of losing his money அப்படின்றாங்க. Do audited results and audit reports of companies provide such assurance to investors like Lalji Bhai? Is this thinking of Lalji Bhai correct? இது வந்துட்டு நமக்கு என்ன ஞாபகம் வரணும் இந்த இடத்துல அப்படின்னா, ஆடிட் ப்ரொவைட்ஸ் ரீசனபிள் அஷூரன்ஸ் அண்ட் நாட் அப்சல்யூட் அஷூரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம படித்தோம். ஞாபகம் இருக்கா? இங்கே என்ன சொல்கிறாரு லால்ஜி பாய், என்ன சொல்கிறாரு, ஹீ இஸ் அப்சல்யூட்லி சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறாரு. இதுக்கு மேலே வந்து சான்ஸே இல்லை, சான்ஸ் வந்து 0 அப்படிங்கிறாரு, லூசிங் ஹிஸ் மணி. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை, நம்ம வந்து ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் கொடுத்துருக்கோம், விச் இஸ் ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ். பட் இந்த நோ சான்ஸ் அப்படிங்கிற இடத்துக்குலாம் நம்மளால் கேரண்டி கொடுக்க முடியாது. தேர் மைட் பி சான்ஸ், அந்த 0.01% சான்ஸ் இருக்குது லூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுக்கு ஆன்சராக கொடுக்கணும். லெட்ஸ் செக் த ஆன்சர் ஃபார் திஸ். டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஆன்சர்ஸ். டெஸ்ட் யுவர் நாலேஜ் எம்சிக்யூஸ் முடிஞ்சு. இங்கே இருக்குது, பேஜ் நம்பர் பார்த்து வச்சுக்கணும். 41 of 42. ஓகே. An audit does not provide assurance to investor in shares regarding safety of his money. Share prices of security are affected by range of factors. An audit only provides reasonable assurance that financial statements are free from material misstatement, whether due to fraud or error. Hence thinking of Lalji Bhai is not correct. ஓகே, இப்போ நம்ம சொன்னதை விட எக்ஸ்ட்ராவே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சொன்னது எங்கேருந்து வருது, இங்கேருந்து தான் வருது. நான் ஆடிட் வந்துட்டு ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுக்கும். என்ன அப்படின்னா, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும், அதை விட இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, அவனோட மணி இருக்குமா இருக்காதாங்கிறது சம்மந்தமாக நான் பேசவே இல்லை. அவனோட மணி சேஃப்டி பற்றிட்டு நம்ம எந்த அஷூரன்ஸுமே கொடுக்கல, 0 அஷூரன்ஸ். நம்ம அவனோட மணியை பற்றி எதுவுமே பேசல. அவன் கொடுத்துருக்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்கான். ஸோ இது கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், an audit does not provide assurance to investor in share regarding safety of his money. அவன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டாக இருந்து கூட அவனோட மணி லாஸ் ஆகலாம், அது வந்துட்டு நம்ம கையில் கிடையாது. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறான், ஷேர் ப்ரைஸஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஆர் அஃபெக்டட் பை ரேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர்ஸ். அவன் போய் சொல்லி தான் அவன் காசு போகணும், இல்லை அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சம்மந்தப்பட்டு தான் அவன் காசு போகணுங்கிறதுல. திடீர்னு கொரோனா வந்துச்சு, எல்லாருக்குமே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண காசு வந்து போயிருக்கு. ஸோ வந்துட்டு இந்த ஷேர் ப்ரைஸஸ் வந்து நம்ம கொடுக்குற ரிப்போர்ட்டை மட்டுமே வச்சு இருக்காது, அது வந்துட்டு ரேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ அதுவும் இருக்குது. ஆஃப்டர் தட் நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு என்ன எதுக்கான அஷூரன்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஹென்ஸ் திங்கிங் ஆஃப் லால்ஜி பாய் இஸ் நாட் கரெக்ட். ஒரு ஆடிட்டரோட ஆடிட் ரிப்போர்ட்டை மட்டும் வச்சு 100% என் காசு வந்துட்டு லாஸ் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்துட்டு லால்ஜி பாய் இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கொஷனுக்கு போகலாம். இல்லை டக்குன்னெலாம் போக முடியாதா, இங்கே இருக்கா? ஓகே, குட். அடுத்து டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்பர் 2. குட் டீட்ஸ் லிமிடெட். ஐசிஐ இஸ் நோன் ஃபார் நேமிங் தீஸ் திங்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு லிமிட்டெடுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி விதவிதமாக ரகரகமாக பேர் வைப்பாங்க. லெட்ஸ் என்ஜாய் திஸ். இஸ் என்கேஜ்ட் இன் பிஸ்னஸ் ஆஃப் ரீசைக்ளிங் ஆஃப் வேஸ்ட் ஃப்ரம் டம்பிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் இண்டோர்
to usable manure. Okay, it is in this way also helping to make the city clean. Okay, during course of audit by Zoha and Zoha, இப்படி தான் பேர் வைப்பாங்க, firm of auditors, it is observed by auditors that company has received a notice from Central Bench of National Green Tribunal for not following certain environmental regulations involving imposition of hefty monetary penalty on the company. ஓகே, ஏதோ ஒரு ரூலை நம்ம ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு போர்டில் இருந்து நமக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, நீங்கள் இவ்வளோ ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, த கம்பெனி இஸ் yet to reply to the notice. ஓகே, நம்ம இன்னும் அதுக்கு ரிப்ளை பண்ணல அஃபிஷியலாக. த ஆடிட்டர்ஸ் பாயிண்ட் அவுட் தட் same is not stated in notes to accounts in financial statements. The company points out that auditors are going beyond scope of their work. Does such matter fall within the scope of audit? ஓகே, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கோப் ஆஃப் ஆடிட் படிச்சிருக்கோம்ல, அதை வச்சு இப்போ நம்ம ஒரு பதில் சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க வந்துட்டு வேஸ்ட்டெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுறாங்களாம், அதை மண்ணுக்குள்ளே வந்து போட்டு மேன்யூர் மாதிரி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்துட்டு சிட்டியை க்ளீனாக வைக்கவும் யூஸ் ஆகும், மேன்யூரும் அவங்க சேல் பண்ணிக்கிறாங்க அப்படின்றாங்க. இப்போ இதை நம்ம ஆடிட் பண்ணுறோம். ஆடிட் பண்ணுறப்ப ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த நேஷ்னல் க்ரீன் ட்ரைபுனல் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க, நீங்கள் வந்து சர்டைன் என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணல, ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பெனால்ட்டி கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனி வந்துட்டு இதை நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் சேர்க்கலை. ஒரு சில விஷயத்தை காட்டணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த மாதிரி இது பண்ணலை. நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். நீங்கள் இங்கே இருக்கும், the auditor point out that same is not stated in the notes to accounts in financial statements. நம்ம அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறோம், ஏங்க நீங்கள் இன்னும் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருக்கீங்க, இது மக்களுக்கு தெரியணும், இது தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதுதான் வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்க மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபைனை மூடி மறைச்சிடலாம், அப்போ தான் வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் காசு தருவாங்க, கம்பெனி நல்லா நடக்கும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சரி, நீங்கள் ஷேர் ஹோல்டர்ஸே விடுங்க, இதை மூடி மறைச்சிட்டா என்ன ஆகும், பேங்க் நமக்கு காசு தருவான், அந்த மாதிரி எல்லோரும் நம்மளை வந்து நல்லாவே நம்புவாங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இவன் அதை மறைக்க நினைப்பான். ஆனால் இண்டிபெண்ட்டாக ஆடிட்டர் ஒருத்தர் இருக்கப்போ தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இது வெளி உலகத்துக்கு தெரியணும், நீங்கள் இதை மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஆள் தான் இண்டிபெண்ட்டான இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டர். ஓகேவா, இதுக்காக தான் நம்ம ஆடிட் பண்ணுறோம். இந்த இடத்துல என்னோட பதில் என்ன அப்படின்னா, நோ, வி ஆர் வித்தின் அவர் ஸ்கோப் ஆஃப் ஆடிட். நம்மளோட ஸ்கோப் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு இதிலே பார்த்தோம்ல, கவரேஜ் ஆஃப் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்டிட்டி அப்படின்னு பார்த்தோம்ல, இதுவும் அந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்குள்ளேயும் வரும். பிகாஸ் இதுவும் வந்துட்டு ரெலவெண்ட் டு த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பீயிங் ஆடிட்டர். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த ஃபைனை கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் வந்துட்டு குறையும். அதே அந்த ஃபைனை கட்டலை அப்படின்னா ப்ராஃபிட் வந்துட்டு இப்போ இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதுவும் வந்துட்டு அந்த ஸ்கோப்குள்ளே தான் வருது. ஸோ வி ஆர் நாட் அவுட் சைட் த ஸ்கோப், வி ஆர் வித்தின் த ஸ்கோப் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். பார்ப்போம், லெட்ஸ் see what the answer they are given. Proper disclosure of financial information is well within the scope of audit. Very good. பரவாயில்ல, நம்ம சொன்னது தான் இங்கேயும் இருக்குது. நைஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட், டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்பர் 3. A huge fire broke out in Noida. ஓகேவா, கேடி லிமிட்டடுன்னு இருக்குது, நொய்டாவில் இருக்க பிளான்ட் வந்துட்டு எரிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. பிளான்ட் அசெட்ஸ் comprising building machinery and inventories were insured from branch of public sector insurance company. ஓகே, அதில் எரிஞ்சு போன பில்டிங்கு மெஷினரி இன்வென்ட்ரிஸ்லாம் வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்ஷூர் பண்ணி வச்சுருக்காங்க, கேடி லிமிடெட். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் அன் இன்சூரன்ஸ் சர்வேயர் who was deputed for assessing loss, the regional office of insurance PSU also appointed a CA for verification of books of accounts, financial records of the company and circumstances surrounding the loss. He was also requested to submit an early report. Would the report be CA in nature of audit report? எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஓகே, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபேக்ட்ரி எரிஞ்சிருச்சு, அந்த ஃபேக்ட்ரி வந்து இன்ஷூர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு சர்வேயரை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த இன்சூரன்ஸோட வேல்யூ எவ்வளோ, அதில் எவ்வளோ எரிஞ்சு போயிருக்கு, ஸோ இப்போ நம்ம எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுறதுக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு சர்வேயர் அமைச்சிருக்காங்க.
அந்த சர்வேயரோட கூடவே சேர்த்து இன்னொரு சிஏவையும் அமைச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் வச்சுருப்பாங்கல்ல கம்பெனி, எரிஞ்சு போனது எவ்வளோங்கிறது எப்படி தெரியும்? அவங்க புக்கில் எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்க, எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்ற பேப்பர்ஸ் பார்த்தா தானே தெரியும். ஸோ அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சிஏவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஆடிட் ரிப்போர்ட்டுன்ற நேச்சரில் வருமா? இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்க போகிறோம், அந்த ரிப்போர்ட் வந்துட்டு ஆடிட் ரிப்போர்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லை. பிகாஸ் ஆடிட் ரிப்போர்ட்னா என்ன, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட்டில் வந்துட்டு ஆஸ் அ ஹோல் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் வெதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர், இதெல்லாம் பண்ணாதான் அது பேர் ஆடிட்டு. அப்படி ஆடிட் பண்ணி நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா தான் அது பேர் ஆடிட் ரிப்போர்ட். இங்கே நம்ம வந்து ஹோல்லாம் பார்க்கல, ஃப்ராடு எரர் இதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படல. ஜஸ்ட் அந்த எரிஞ்சு போன அந்த பார்ட்டுக்கு மட்டும் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்றதை மட்டும்தான் நம்ம வெரிஃபை பண்ணுறோம். ஸோ இதுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் திஸ் இஸ் நாட் ஆடிட் ரிப்போர்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் செக். Appointment of CA for verification of books of accounts, financial records and circumstances surrounding the loss is a specific objective to determine genuineness of loss and any issue affecting liability of insurance company. It is an investigation and not in nature of audit report. ஓஹோ, இவன் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற இடத்துக்கு இங்கே போய் நிற்கிறான். ஓகே, ஒய் திஸ் இஸ் இன்வெஸ்டிகேஷன்? நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பர்பஸ் இருக்குது. இதை தான் நீ வந்து கண்டுபிடிக்க போகிற, போய் கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறது. ஸோ திஸ் இஸ் அன் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் திஸ் இஸ் நாட் அன் ஆடிட் அப்படின்றான். ஓகேவா? ஸோ இது ஆடிட்டே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம ரிப்போர்ட் கொடுத்தா அது எப்படி ஆடிட் ரிப்போர்ட்டுன்னு வரும் அப்படிங்கிறான். ஓகே, எனக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆகலை. பட் திஸ் இஸ் நாட் அன் ஆடிட் ரிப்போர்ட்டுங்கிற வரைக்கும் வந்துட்டேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட் சிஏ ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ். அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அந்த இன்வெஸ்டிகேஷன் நம்ம படிக்கிறப்ப என்ன படித்தோம், ஆல்ரெடி நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ் இருக்கும், அதை சரியா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இதையும் ரிலேட் பண்ணுறான். பாருங்கள், நம்ம படிக்கிறதெல்லாம் ஃபுல்லாக ரிலேட் பண்ணி இப்படி தான் எழுதணும் மாட்டுக்கு. டன். நெக்ஸ்ட் போகலாம். அடுத்தது இன்ஹரண்ட் லிமிட்டேஷன் ஆஃப் ஆடிட். ஓகேவா? இதில் பேசிக்காக என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆடிட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது. லிமிட்டேஷன் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? நேச்சுரலாக இன்ஹரண்ட்டாக ஆடிட்டில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த ப்ராசஸ் ஆஃப் ஆடிட் சஃபர்ஸ் ஃப்ரம் சர்டைன் இன்பில்ட் லிமிட்டேஷன். இன்பில்ட்னாலும் இன்ஹெரண்ட்னாலும் ஒன்று தான். ஓகேவா? அது வரப்பே அப்படி தான் வரும். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். டியூ டு விச் அன் ஆடிட்டர் கேனாட் அப்டைன் அன் அப்சல்யூட் அஷூரன்ஸ். அந்த அப்சல்யூட் அஷூரன்ஸ் கிடையாது, ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது ஏன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த இன்ஹெரண்ட் லிமிட்டேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்துட்டு அப்சல்யூட் அஷூரன்ஸ் கிடைக்காது, ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? அந்த ஃபண்டமெண்டல் லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா இந்த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ்னால தான் வருது அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்டர், நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்லேயே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை தாண்டி தான் நீங்கள் வந்தாகணும். ஸோ அதில் இருக்க பிரச்சனைகள் எல்லாமே ஆடிட்டை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா பிரச்சனை? நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஒழுங்காக ஆடிட் பண்ணாமல் சும்மா சாக்கு சொல்லாத அப்படின்ற மாதிரி சொன்னால் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்வால்வ் மேக்கிங் மெனி ஜட்ஜ்மெண்ட்ஸ் பை மேனேஜ்மெண்ட். இங்கே பார்ப்பா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் நிறைய ஜட்ஜ்மெண்ட்லாம் மேக் பண்ணுறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆகும், மேனேஜ்மெண்ட்டோட சப்ஜெக்டிவ் டெசிஷன்ஸாக இருக்கும், ஆர் டிகிரி ஆஃப் அன்சர்டனிட்டியாக இருக்கும். அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க ஜட்ஜ்மெண்ட்டே மேக் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு அந்த இடத்துல போய் அப்சல்யூட் அஷூரன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அவனுக்கே தெரியாது, அப்புறம் எப்படி நான் வந்து அப்சல்யூட்டாக அது கரெக்டுன்னு சொல்ல முடியும்? தட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஓகே, அந்த ஃப்ராட் எரர்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னால் அப்சல்யூட் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. பிகாஸ் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், மேனேஜ்மெண்ட் நிறைய ஜட்ஜ்மெண்ட் மேக் பண்ணுவாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சப்ஜெக்டிவ் டெசிஷன்ஸாக இருக்கும். அவனுக்கு அது சரின்னு தோணலாம், இன்னொரு பர்சனுக்கு இதுதான் சரின்னு தோணலாம். ஸோ அதில் வந்து பெர்மனெண்ட்டாக இது சரி இது தப்புன்னு எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ ட்ரெஸ் செலெக்ஷன்லாம் போனோம்னா இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த பர்சன் டு பர்சன் மாறும் இல்லையா? அதை தான் இங்கே வந்து சப்ஜெக்டிவ் டெசிஷன்னு சொல்கிறாங்க. ஒரு சில கேஸில் அது சரியாக இருக்கும், ஒரு சில கேஸில் அது தப்பாக இருக்கும். ஸோ அது மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தது. பட் நம்ம அது வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக கரெக்டாக தான் இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய 100% இதுதான் சரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று, டிகிரி ஆஃப் அன்சர்டனிட்டி இருக்கும். இப்போ ஒரு கேஸ் போடுறாங்க, இப்போ நம்ம அந்த டெஸ்ட் யுவர் நாலேஜ்லேயே பார்த்தோம்.
என்ன பார்த்தோம், இப்போ வந்துட்டு அந்த நோட்டீஸ்க்கு அவன் ரிப்ளைவே பண்ணல. அந்த நோட்டீஸ்க்கு அவன் ரிப்ளை பண்ணி சரி ஓகே அதை அவங்க வந்து இந்த நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த கேஸே வித்ட்ரா ஆகிடும். அவங்க அந்த பெனால்ட்டி பே பண்ணவே தேவையில்லை. ஸோ தட் அவங்க வந்துட்டு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் அதே இது அவங்க அந்த கேஸில் தோத்துட்டாங்க அப்படின்னா அது கட்டி தான் ஆகணும். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, அன்சர்டனிட்டி தானே, இன்னும் அவங்க வந்து கன்ஃபார்மாக கட்டி தான் ஆகணும்னு சொல்லலை, நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணோன்னே அது எங்களுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க நான் காமிக்கல அப்படிம்பாங்க. இல்லை அது நீங்கள் தோத்துருவீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ டிகிரி ஆஃப் அன்சர்டனிட்டி இருக்கப்ப நம்மளால் ஷுவராக எதுவுமே சொல்ல முடியாது. அப்புறம் ஒன் ஆஃப் த ப்ரிமைசஸ் ஃபார் கண்டக்டிங் அன் ஆடிட் இஸ் தட் மேனேஜ்மெண்ட் அக்னாலஜஸ் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் அண்ட் ஃபார் டிவைசிங் சூட்டபிள் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஆடிட்டை கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே பேசிக்காக ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை அக்னாலேஜ் பண்ணணும். ஆமாப்பா நான் தான் ரெஸ்பான்சிபிள். எதுக்கு அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதாவது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் சொல்கிற மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது, நான் தான் அதை பண்ணணும் அப்படிங்கிறத அக்னாலேஜ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, டிவைசிங் சூட்டபிள் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ், தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு என் சைடில் இருந்து நான் சூட்டபிளாக இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் ஒத்துக்கணும், அக்னாலேஜ் பண்ணணும். இதெல்லாமே பேசிக்ஸ். ஆனால் however such controls may not have operated to produce reliable financial information due to their own limitations. இந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு இதோட வேலை என்ன, ஏதாவது தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும், இன்டர்னலாக அவங்களே அதை சரி பண்ணிக்கணும். அந்த வேலையை அது சரியாக செய்தா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஆடிட்டருக்கு தெரியாது. ஒருவேளை இந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு ஒழுங்காக வேலை செய்யலை, அவங்களோட ஓன் லிமிட்டேஷன்ஸ்னால அது வந்துட்டு ப்ராப்பராக ரிலையபிள் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா தட் இஸ் நாட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆடிட்டர். ஓகேவா, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். எதுக்கு, நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஒன்று, மேனேஜ்மெண்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் மேக் பண்ணுவாங்க, அது சப்ஜெக்டிவாக இருக்கும், டிகிரி ஆஃப் அன்சர்டனிட்டி இருக்கும். ஸோ அதனால் நம்மளால் 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. இன்னொன்று, மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து 100% ஷுவராக அவங்க தான் வந்துட்டு அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் சூட்டபிள் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் பண்ணணும். இதில் மேனேஜ்மெண்ட் ஏதாவது தப்பு பண்ணுது, இல்லை இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அதுக்கும் ஆடிட்டருக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ கன்சிடரிங் தீஸ் திங்ஸ் ஆடிட்டர் கேனாட் ப்ரொவைட் அப்சல்யூட் அஷூரன்ஸ். செகண்ட் பாயிண்ட் இது. ஓகேவா, அடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ கம்பெனி ஹேஸ் டிவைஸ்ட் a control that all purchase bills should reflect stamp and signature of an authorized person in goods receiving section of the company stating the date and time of receiving goods in premises. ஓகே, இங்கே வந்து ஒரு தப்பு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண எல்லா கூட்ஸும் வந்துட்டு கரெக்டாக ஒரு ஸ்டாம்ப் வச்சு ஒரு சிக்னேச்சர் போட்டு ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் இருக்காங்க கூட்ஸ் ரிசீவிங் செக்ஷனில், அவங்க வந்துட்டு இதெல்லாம் டேட்லாம் போட்டு எந்த டைமில் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்றதை போட்டு கொடுத்தா மட்டும்தான் இது செல்லும் அப்படிங்கிறது. இது எதுக்காக பண்ணுறாங்க, தப்பு நடக்கக்கூடாது, ப்ராப்பராக எல்லாத்தையும் நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இப்படி வச்சுருக்காங்க. இதுதான் வந்துட்டு இன்டர்னல் கண்ட்ரோலுக்கு ஆன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றாங்க. ஓகேவா, எதுக்காக, டு என்ஷூர் தட் ஒன்லி தோஸ் பர்ச்சேஸ் பில்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஃபார் பேமெண்ட் ஃபார் which goods have been actually received. நமக்கு ஆக்சுவலாக பொருள் வந்த பில்லு மட்டும்தான் நம்ம பே பண்ணுறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்காக இப்படி ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் இப்போது வாட் ஹேப்பன்ஸ் இஃப் கன்சர்ன்டு அக்கௌண்டன்ட் அண்ட் ஆத்தரைஸ்டு பர்சன் இன் கூட்ஸ் ரிசீவிங் செக்ஷன் கொல்யூட், அதாவது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனும் இந்த கூட்ஸ் ரிசீவிங் நோட்டுக்கு கையெழுத்து போட்டு ஸ்டாம்ப் ஒட்டி ஓகேன்னு அப்ரூவ் பண்ணுற இவரும் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி நீயும் ஏமாத்து நானும் ஏமாத்துறேன்னு கொல்யூடாகி சேர்ந்து ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் அ கேஸ் ஆஃப் ஓவர் ரைடிங் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ். அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் கம்பெனிக்காக கிரியேட் பண்ணதை அவங்களே மீறுறதா அர்த்தம். devised by the company due to collusion between 2 persons. Such a probable collusion is one of the limitation of internal control itself. ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் இருந்தும் எப்படா தப்பு நடந்துச்சு அப்படின்னா, இன்டர்னல் கண்ட்ரோல் இருந்தாலும் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. எப்போ ஒரு 2 பேர் சேர்ந்து ஏமாற்றணும்னு நினச்சாங்கன்னா ஏமாற்றிடலாம். இப்போ வந்துட்டு இது எதுக்காக அந்த பர்சன் வச்சுருக்காங்க, அக்கௌண்டன்ட் ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஒருத்தர் வச்சுருக்காங்க, நீ சைன் போட்டு ஸ்டாம்ப் போட்டு கொடு, அப்போ தான் எக்ஸ்ட்ராவாக அவன் எதுவும் பேமெண்ட் வாங்காமல் இருப்பான், நமக்கு பொருள் வந்ததுக்கு மட்டும்தான் பேமெண்ட் கேட்பான் அப்படின்ட்டு. இதே இது கமிஷன் வாங்கிட்டு அவனும் இவனும் சேர்ந்து ஏமாற்றிட்டாங்கன்னா அவ்வளோதான், ஏமாத்துனது தான். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க, எதனால் ஆடிட்டரால் 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னா இதெல்லாம் தான் ரீசன்ஸ்.
மேனேஜ்மெண்ட் வந்து டெசிஷன் மேக் பண்ணும், சப்ஜெக்டிவ் டெசிஷனாக இருக்கும், டிகிரி ஆஃப் அன்சர்டனிட்டி இருக்கும், அதனால் அஷூரன்ஸ் அப்சல்யூட்டாக கொடுக்க முடியாது. அடுத்தது என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் தான் வந்துட்டு எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, எனக்கு அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் படி தான் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது தெரியும், இன்டர்னல் கண்ட்ரோல் நான் தான் வச்சுக்கணுங்கிறது தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இதில் அவங்க ஏதாவது ஃபெயில் ஆனாங்க, அவங்க ஏதாவது சரியாக பண்ணலை அப்படின்னா அதுக்கு ஆடிட்டர் பொறுப்பாக முடியாது. ஸோ அதில் 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. அடுத்தது எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு இடத்துல இன்டர்னல் கண்ட்ரோல்லாம் ப்ராப்பராக தான் இருக்குது, ஆனால் அந்த இடத்துல 2 பேர் சேர்ந்து ஏமாற்றினாங்க அப்படின்னா ஈஸியாக ஏமாற்றிடலாம். ஸோ இதையும் ஆடிட்டர் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் ரீசன் ஃபார் நாட் கிவிங் 100% அஷூரன்ஸ், அப்சல்யூட் அஷூரன்ஸ் பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஓகேவா, அடுத்து வந்துட்டு பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் யார் பண்ணுவா, மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போது பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இது யார் பண்ணுவா, ஆடிட்டர் பண்ணுவாங்க. ஆடிட்டர் பண்ணுறதுலேயே ஒரு சில விஷயம் பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க. என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா. The auditor carries out his work by obtaining audit evidence through performance of audit procedures. என்ன சொல்கிறாங்க, நம்ம ஆடிட் எவிடன்ஸை அப்டைன் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம், ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது மூலிமா ஆடிட் எவிடன்ஸை அப்டைன் பண்ணுவோம். ஆனால் there are practical and legal limitations on ability of auditor to obtain audit evidence. ஓகேவா, ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, ப்ராக்டிக்கலாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, லீகலாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. எதில், ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன் பண்ணுறதுல. அது புரியல அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இப்போ புரிஞ்சிடும். an auditor does not test all transaction and balances. டஸ் நாட்டுங்கிறத விட கெனாட்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் எல்லா டிரான்சாக்ஷன் எல்லா பேலன்சஸையும் ஒருத்தரால் டெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா இது பண்ணுறதுக்கே 1 வருஷம் ஆகிடும். ஸோ இட் இஸ் நாட் ப்ராக்டிகபிளி பாசிபிள். ஹி ஃபார்ம்ஸ் ஹிஸ் ஒப்பீனியன் ஒன்லி பை டெஸ்டிங் சாம்பிள்ஸ். நம்ம சாம்பிள்ஸை வச்சு தான் ஒப்பீனியன் பண்ண முடியும். இதுதான் ப்ராக்டிகலி பாசிபிள். ஓகேவா, இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ராக்டிக்கல் லிமிட்டேஷன். சொன்னேன்னா ப்ராக்டிக்கலாக இவ்வளோ தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிக்கலாக இது வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஆன் ஆடிட்டர்ஸ் எபிலிட்டி டு அப்டெயின் ஆடிட் எவிடன்ஸ். அடுத்தது, மேனேஜ்மெண்ட் மே நாட் ப்ரொவைட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஆஸ் ரெக்வஸ்டட் பை த ஆடிட்டர். ஒரு சில இடத்துல என்ன ஆகும், அவன் ஃப்ராடு பண்ணுறாங்கிறது நமக்கு டவுட் வந்துடும். இந்த டேட்டாவே எனக்கு கொடு அப்படின்னு நம்ம கேட்போம். அவன் கொடுத்தானா மாட்டிக்குவான். இது வந்து நமக்கு எவிடன்ஸ் கிடச்சிரும். இங்கே பாரு, நீங்கள் சொல்லியிருக்க இப்படி, ஆனால் அங்கே டேட்டா வேறு மாதிரி இருக்குது, ஸோ நீ ஃப்ராட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அப்போ என்ன பண்ணுவான், வெயிட் பண்ணுங்கள் சார், எங்களுக்கு வந்து இப்போ தான் வந்துட்டு இயர் அண்ட் சேல் போயிட்டுருக்கு, அந்த வேலையில் நாங்கள் பிஸியாக இருக்கோம், நீங்கள் கேட்குற டேட்டாவை நாங்கள் கொஞ்சம் நாள் கழிச்சு தரோம் அப்படின்ற மாதிரி பண்ணுவான். இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது அப்படின்னா, தெர் இஸ் நோ வே auditor can force management to provide complete information as may be requested by the auditor. இதே அது இன்வெஸ்டிகேஷனாக இருந்தால் நம்ம போய் அவனை உட்கார வச்சுட்டு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ண வச்சுட்டு நம்ம எங்கே இருக்குன்னு தேடி எடுத்துடலாம், போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு போய், டாக்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய். ஆனால் ஆடிட்டுக்கு அந்த மாதிரி எந்த பவரும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படித்தோம். கரெக்டாக, இது வந்துட்டு லீகல் லிமிட்டேஷன். நம்ம இங்கே பார்த்தோம்ல ப்ராக்டிக்கல் அண்ட் லீகல் லிமிட்டேஷன். ப்ராக்டிக்கல் அண்ட் லீகல் லிமிட்டேஷனில் ப்ராக்டிக்கல் லிமிட்டேஷன் என்னது, சாம்பிள்ஸ் மட்டும்தான் செக் பண்ணுவோம், ஸோ ஃபுல்லாக பார்க்க முடியாது. அடுத்து லீகல் லிமிட்டேஷன் என்னது, அவன் டாக்குமெண்ட் தரல அப்படின்னா அவன்கிட்ட கேட்க முடியாது, கொடுத்த டாக்குமெண்ட் வச்சு தான் நம்ம வேலை செய்ய முடியும். இன்கேஸ் இஸ் நாட் ப்ரொவைடட் வித் ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் ஹி கேன் ஒன்லி ரிப்போர்ட். எனக்கு இந்த டாக்குமெண்ட்டை அவன் தரவே இல்லை அப்படின்றத நம்ம யார் யாருக்கு சொல்லலாம், அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கெலாம் சொல்லலாம். இங்கே இருக்க பர்சன்ஸ்கிட்ட சொல்லிடலாம். நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டை, இந்த பேங்க்கு, கவர்மெண்ட், ஆர்பிஐக்கெலாம் நம்ம ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறப்ப, இங்கே பாருங்கள் பாஸ், நான் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டேன், இதிலெல்லாம் அவன் கொடுத்தானா அவன் ஃப்ராடுன்ற மாதிரி எனக்கு டவுட் இருந்துச்சு, ஆனால் நான் கேட்டதுக்கு அவன் தர முடியாதுன்னு சொல்லிட்டான், பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க கையில் விட்டுறலாம். இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் லீகல் லிமிட்டேஷன் ஆன் ஆடிட்டர்ஸ் எபிலிட்டி. அப்படி இது ஏன் லீகல் லிமிட்டேஷன் சொல்கிறாங்கன்னா, சட்டப்படி நமக்கு அந்த பவர் இல்லை, அதனால் இது லீகல் லிமிட்டேஷன். ஓகேவா, the management may consist of dishonest and unscrupulous people and may be itself involved in fraud. ஓகேவா, மேனேஜ்மெண்ட்லேயே ஃப்ராட் நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதிலே வந்துட்டு ஏமாற்றக்கூடிய கெட்ட மக்கள்லாம் இருப்பாங்க, அவங்களே ஏமாற்றினா நம்ம அதுக்கு இது பண்ண முடியாது. ஸோ ஆடிட் ப்ரொசீஜர்ஸில் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்றாங்க. 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு கொடுக்குற டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஆடிட்டே பண்ண போகிறோம். அந்த ஆடிட் டாக்குமெண்ட்ஸே போய் அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இட் மே பி எங்கேஜ்ட் இன் concealing fraud by designing sophisticated and carefully organized schemes which may be hard to detect by the auditor. நம்ம வந்துட்டு பேசிக்காக கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா வெரிஃபை பண்ணிடுவோம். பட் அவங்க ரொம்ப ஜகதல கில்லாடியாக இருந்து அந்த ஃப்ராடை மறைக்கணுன்ற நோக்கத்தோட கேர்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி சொஃபஸ்டிகேட்டடாக டிசைன் பண்ணி ஒரு விஷயத்தை ஏமாற்றணும் அப்படின்ற மாதிரி பண்ணாங்கன்னா ஆடிட்டருக்கு அது ஹார்டாக இருக்கலாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் வந்துட்டு ஒரு பாசிபிலிட்டி தானே, ஆடிட்டராக இருந்தால் அவரும் ஒரு மனிதர் தானே. ஸோ வந்துட்டு இந்த பாசிபிலிட்டிக்கும் அக்கௌண்ட் பண்ணி அதனால தான் 100% கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. ஓகேவா,
It may produce fabricated documents before auditor to lead him to believe that audit evidence is valid. நம்ம அவங்களே வந்துட்டு ஃபேக்காக ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்ட்ஸை கூட்டி எடுத்துகிட்டு வந்து ஆடிட்டர்கிட்ட கொடுத்து அது வேலிட் அப்படின்ற மாதிரி நம்ப வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. However, in reality, such documents could be fake or non-genuine. இந்த பாயிண்ட்டையும் மைண்டில் வச்சு தான் 100% அஷூரன்ஸ் கொடுக்கல, 99.9% தான் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. We have already discussed under section on scope of audit. Scope of auditல என்ன பார்த்தோம்? ஆடிட் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸை ஆத்தென்டிகேட் பண்ணுறதுல வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது அப்படிங்கிறத பார்த்தோம். Therefore, he may be led to accept invalid audit evidence on the basis of unauthentic documents. It is quite possible that entity may have entered into some transaction with related parties. Such transaction may be only paper transaction and may not have actually occurred. The auditor may not be aware of such related party relationship, or audit procedures may not be able to detect probable wrongdoings in such transaction. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்குது, அதோட ரிலேட்டட் பார்ட்டி கம்பெனி தான் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு மிஸ்டர் ஏ, இவங்க வந்து மிஸ்ஸஸ் ஏ, அதாவது மிஸ்டர் ஏ தான் இந்த கம்பெனியோட சிஇஓ, மிஸ்ஸஸ் ஏ தான் இந்த கம்பெனியோட சிஇஓ. இப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸு, பில்லு, அக்கௌண்டிங் லெட்ஜர்ஸு எல்லாமே பக்காவாக இருக்குது. என்ன அப்படின்னா, என்கிட்ட இருக்க கூட்ஸை நான் வந்து இந்த கம்பெனிக்கு விற்றேன். இதை வந்து கம்பெனி ஏன்னு வச்சுக்கலாம், இதை கம்பெனி பின்னு வச்சுக்கலாம். இந்த கம்பெனிக்கு தான் நான் விற்றுருக்கேன், என்னோடய கூட்ஸ் வந்துட்டு 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 10,000 ரூபாய்க்கு விற்றுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கம்பெனிலும் அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, 10,000 ரூபா கொடுத்து அந்த பொருளை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன சொல்லுது, இந்த கம்பெனி வந்துட்டு எனக்கு அவ்வளோவும் ப்ராஃபிட்டு அப்படிங்குது, இந்த கம்பெனி அவ்வளோவும் எனக்கு லாஸ் அப்படிங்குது. இந்த மாதிரி ரிலேட்டட் பார்ட்டி இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முடிவு பண்ணி எந்த மாதிரி வேணால் டாக்குமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி வேணால் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். பட் சட்டத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சி டேக்ஸை வந்து ஏமாத்துறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆடிட்டருக்கு அமாங்க எவ்வளோ லட்சக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். அதில் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் ஏதாவது இருக்கா, எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு பில்லில் என்ன இருக்கும், கம்பெனியே கம்பெனி பின்னு தான் இருக்கும், அதோட ஓனர் யார், சிஇஓ யார், அவங்க 2 பேத்துக்கும் என்ன சம்மந்தம், இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா, மேரிடா, இல்லை அண்ணன் தங்கச்சியா, கசினா, டிஸ்டன்ட் ரிலேட்டிவா, இதெல்லாம் நம்ம இந்த 1 லட்சம் டாக்குமெண்ட்டுக்கும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். இதில் வந்துட்டு நம்ம இட் இஸ் குவைட் பாசிபிள் தட் இந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், அதாவது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸை எல்லாத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் தான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். பட் அவங்க வேணும்னே அதை ஏமாற்றணும்னு நினச்சி ஏமாத்துனாங்க அப்படின்னா இது நம்மளால் கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நாட் இன் த நேச்சர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட், ஆடிட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றாங்க. ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கே பிரச்சனை தான். ஏன்னா ஜட்மெண்ட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் மேக் பண்ணுறாங்க, சப்ஜெக்டிவாக இருக்கலாம், டிகிரி ஆஃப் அன்சர்டனிட்டி இருக்கும், அதனால் 100% சொல்ல முடியாது. இது பார்த்தோம், அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அதில் ஏதாவது ஃபெயில் ஆனாங்கன்னா அதுக்கு ஆடிட்டர் பொறுப்பாக முடியாது. இன்டர்னல்ஸ் கண்ட்ரோலே வந்துட்டு தப்பாக இருந்துச்சு அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. கொல்யூஷன் சேர்ந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. ஆடிட் ப்ரொசீஜரில் என்ன பார்த்தோம், லீகல் ப்ராப்ளம், ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். ப்ராக்டிக்கலாக என்ன 100% டெஸ்ட் பண்ண முடியாது, சாம்பிள்ஸ் மட்டும்தான் பார்ப்போம். லீகலாக என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கொடுக்கல இன்ஃபர்மேஷனை அப்படின்னா அவங்கள்ட்ட போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அதை நம்மளால் ரிப்போர்ட் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா. அடுத்தது வந்துட்டு டிஸ்ஆனஸ்ட்டாக வேணும்னே ஏமாற்றணும்னு நினச்சி ஏமாத்துறாங்க அப்படின்னா, அந்த ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆத்தென்டிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நம்ம வேலை இல்லை, அது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு ரிலேஷன்ஷிப், ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் கூட போகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு இதே ஒரு பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க, நாட் இன் த நேச்சர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத ஒரு தனி பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. இதனாலையும் 100% அஷூரன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து டைம்லினஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அண்ட் டிக்ரீஸ் இன் ரிலவன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஓவர் டைம். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த ரிலவன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு டைம் ஆக வந்துட்டு கம்மியாகிட்டே போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போது இந்த இயர்
2026ஓட டிரான்சாக்ஷன் இந்த வருஷத்தில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பர்ச்சேஸ், அந்த பர்ச்சேஸ் வந்து பொய்யானது அப்படின்றத நான் 2036 சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷம் கழிச்சு யாராவது கண்டுக்குவாங்களா? டே அது 10 வருஷம் முன்னாடி நடந்த பர்ச்சேஸ், அதை பற்றி இப்போ எதுக்கு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அதே இது அந்த பர்ச்சேஸ் நடந்து அந்த இயர் அண்ட் முடிஞ்சு ஆடிட்டட் ரிப்போர்ட் வரப்போ உடனே நான் சொன்னேன் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறப்ப பார்த்துட்டு பண்ணுவாங்க. ஓகே இவங்க வந்து ஃப்ராட் பண்ணுறாங்க, இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அது ரெலவன்ஸ் வந்துட்டு எவ்வளோ நாள் ஆகுதோ அவ்வளோ நாளுக்கு நாள் அதோட ரெலவன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கோட டைம்லினஸையும் பார்க்கணும். அதே மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு டைம் ஆக ரெலவன்ஸ் டிக்ரீஸ் ஆகிறதையும் பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். த ரெலவன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டிக்ரீசஸ் ஓவர் டைம் அண்ட் ஆடிட்டர் cannot வெரிஃபை ஈச் அண்ட் எவ்ரி மேட்டர். தேர்ஃபோர் அதாவது எதுக்காக இதை சொல்கிறாங்க டைம் ஆக ரெலவன்ஸ் போயிடும் அப்படின்னா, நம்ம ஈச் அண்ட் எவ்ரி மேட்டரை உட்காந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணோன்னா அதுக்கே ஃபியூ இயர்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிக்கங்காட்டியும் அதோட இம்பார்ட்டன்ஸே இல்லாமல் போயிடும். Therefore, a balance has to be struck between reliability of information and cost of obtaining it. ஓகேவா? நம்மளோட இன்ஃபர்மேஷனுக்கு எவ்வளோ மதிப்பு, அது எவ்வளோ டைம் எஃபர்ட்ஸ்லாம் செலவு பண்ணி நம்ம அதை அப்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நடுவில் ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுத்தமாக வந்துட்டு எல்லாத்தையும் ரொம்ப லேட்டாகவும் பண்ணக்கூடாது, அதுக்காக நான் எதுவுமே பண்ண மாட்டேன், என்ன இருக்கோ அவ்வளோதான் இதை வச்சுருக்குங்க அப்படின்னு சொல்லியும் விட்டுறக்கூடாது. ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கன்சிடர் ஃபார் எக்ஸாம்பிள் an auditor who is conducting audit of a company since last 2 years. எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். 2 வருஷமாக ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியை ஆடிட் பண்ணிருக்காராம். டியூரிங் தீஸ் 2 years he has sought detailed information from management of company regarding various matters. இந்த 2 வருஷத்தில் ஒரு ஃபுல்லாக அக்கு வேறு ஆணி வரைய எல்லா டேட்டாவும் வாங்கிட்டார் மேனேஜ்மெண்ட்லேருந்து. டியூரிங் his 3rd year stint he chooses to rely upon some information obtained as part of audit procedures of 2nd year. 3வது வருஷத்தில் என்ன பண்ணுறாரு, 2nd இயரில் வாங்கின இன்ஃபர்மேஷனை நம்பி அது பேஸ் பண்ணி ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. However, it could be possible that something new has happened and that information is not relevant. So, the information being relied upon by the auditor is not timely and may have lost its reliability. ஆமாம், எவ்வளோ டைம் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த இன்ஃபர்மேஷனோட ரிலையபிலிட்டியும் குறையும். ரிலவன்ஸ்ன்னு சொன்னாங்க முன்னாடி, இப்போ ரிலையபிலிட்டியும் சொல்கிறாங்க. ரெலவன்ஸ் அப்படின்னா சம்மந்தம் இருக்கா இல்லையா, எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது. ரிலையபிலிட்டி அப்படின்னா எவ்வளோ நம்பலாம் அப்படிங்கிறது. ஓகேவா? பாஸ்ட்டில் வாங்கின டேட்டா வந்து ரிலையபிலிட்டி கம்மி. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சேஞ்சஸ் நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து அதில் அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ அது நம்புறதும் கம்மி, அதோட ரிலவன்ஸும் கம்மி, அதோட இம்பார்ட்டன்ஸும் கம்மி. அதுதான் அதில் சொல்கிறாங்க. 5வது பாயிண்ட் வந்து ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ். ஏன் 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னா, நான் இன்றைக்கி வரைக்கும் தான் ஆடிட் பண்ணி ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறேன், அந்த ஆடிட் ரிப்போர்ட் வரத்துக்கே ஒரு டைம் ஆகும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க மணியை. ஓகேவா? பட் நான் ஆடிட் பண்ணதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் வந்து உங்களுக்கான லாஸாக இருக்கலாம், ஆர் எதாக வேணா இருக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி சரின்னு பார்த்து வச்சுருந்தது ஃப்யூச்சரில் ஒரு ஈவெண்ட் நடந்ததுக்கப்புறம் பார்க்குறப்ப அது தப்புன்னு தோணலாம். ஸோ அந்த மாதிரியான ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் பண்ணி அதனால தான் 100% நம்ம ஷூராக அப்சல்யூட் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, ரீசனபிள் அஷூரன்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியுன்றதுக்கு இதுவும் ஒரு ரீசன். ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ் மே அஃபெக்ட் அன் என்டிட்டி அட்வர்ஸ்லி. Adverse events may seriously affect ability of an entity to continue its business. Business may cease to exist in future due to change in market conditions, emergence of new business models or products, or due to onset of some adverse events. Therefore, it is in view of the above factors that an auditor cannot provide a guarantee that financial statements are free from material misstatements due to fraud or errors. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் ஆர் கண்டிஷன் வந்துட்டு ஒரு என்டிட்டியை அட்வர்ஸாக அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனேஜர் இருக்கார், அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து நான் 100 crores ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் இயர் வந்து 110 crore ப்ராஃபிட் வந்து நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்பி எனக்கு பேங்க்கில் லோன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகே இந்த மேனேஜர் சொல்கிறது சரிதான்ப்பா, ஆல்ரெடி 100 கோடி இருக்குது, எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, இதே மாதிரி போனால் 110 வந்துடும் தான் நானும் நினைக்கிறேன், ஸோ அவர் சொல்கிறது போயெல்லாம் இல்லை உண்மை தான் அப்படின்னு பேங்க்கில் சொல்கிறோம். பேங்க்கும் அவருக்கு லோன் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன ஆகுது, இந்த கொடுத்து 2 நாளில் என்ன ஆகிடுது, இவர் இறந்துட்டார். அந்த கம்பெனியில் வேறு ஆள் கிடையாது இதெல்லாம் செய்கிறதுக்கு. ஸோ 100 கோடி அப்படின்றது 110 கோடிக்கு பதிலாக 80 கோடியாக மாறிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேங்க் வந்து நம்மளை கேட்க முடியாது, என்னப்பா நீ சொன்னியேன்னு உன்னை நம்பி தானே நான் கொடுத்தேன், 110 கோடி வரலையே அப்படின்னு நம்மளை கேட்க முடியாது. ஏன்னா ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது, அதனால தான் 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். 6வது பாயிண்ட் வந்து ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ் மே அஃபெக்ட் அன் என்டிட்டி அட்வர்ஸ்லி.
ஓகே. இதெல்லாம் தான் வந்துட்டு இன்ஹெரண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஆடிட். இன்ஹெரண்ட் லிமிட்டேஷன்ஸை ஒரு தடவை ரீகேப் பண்ணிடலாம். SA 200 படி ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் அண்ட் கண்டக்ட் ஆஃப் ஆடிட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இதுலேருந்து என்ன புரியுது, இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட்டும் SA 200 சம்மந்தப்பட்டிருக்கு. SA 200 தான் இதுவும் இருக்குது. ஆல்ரெடி என்ன பார்த்தோம், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட் பார்த்தோம் SA 200. இப்போ இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட்டும் SA 200 தான் இருக்குது. ஓகேவா? The auditor is not expected to and cannot reduce the audit risk to zero because there are inherent limitations of an audit. The inherent limitations of an audit arise from எதுல இருந்தெல்லாம் வருது அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்த மாதிரி நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்வால்வ் ஜட்ஜ்மெண்ட் பை மேனேஜ்மெண்ட். அடுத்து நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் அண்ட் லீகல் லிமிட்டேஷன் ரெண்டுத்துக்கும் சொல்கிறாங்க. இது வந்து இது வந்துட்டு மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஃபுல் டீட்டெயில் கொடுக்காம இருக்கலாம், இன்டென்ஷனலி ஆர் அன்இன்டென்ஷனலி டீட்டெயில்ஸ் கொடுக்காம இருக்கலாம். இது வந்துட்டு பிளான் பண்ணியே ஃப்ராட் பண்ணலாம் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? இது ஒன்று. அப்படி பார்த்தோம்னா விச் இஸ் ப்ராக்டிக்கல் விச் இஸ் லீகல்னு யோசிக்கிறேன். ப்ராக்டிக்கலில் நம்ம என்ன பார்த்தோம்னா சாம்பிள்ஸ் தான் பார்க்க முடியும், ஃபுல்லாக பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ அது வந்துட்டு இதுவாக இருக்கும், இதுதான் வந்து ப்ராக்டிக்கல். ஸோ அப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நம்ம சாம்பிள்ஸ் தான் செக் பண்ணுவோம். ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அதை பண்ணாமல் இருக்கலாம். ஸோ வந்துட்டு அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். ஸோ அது ப்ராக்டிக்கல். ஃப்ராடு வேணும்னே பண்ணலாம், அதை நம்மளால் போய் நம்ம வெயிட் அ மினிட், ஃப்ராட் மே இன்வால்வ் சொஃபிஸ்டிகேட்டட் அண்ட் ஓகே, இதுவும் ப்ராக்டிக்கல் தான். ஓகே, லெட்ஸ் நாட் கன்ஃபியூஸ். இதில் எது ப்ராக்டிக்கல் எது லீகல்ன்றது எனக்கு தெரில. பட் ப்ராக்டிக்கல் அண்ட் லீகல் லிமிடேஷன்ஸ் இருக்குது. அது ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்படி ஜென்ரலாக எடுத்துக்கலாம். ஓகேவா? நாட் இன் த நேச்சர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஆடிட் இஸ் நாட் அன் அஃபிஷியல் இன்வெஸ்டிகேஷன். அண்ட் இந்த மாதிரி நான் தெரியாமல் போகிற இடத்துலலாம் யாருக்காவது இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லெட் மீ நோ. தேங்க்யூ. Not in the nature of investigation, an audit is not an official investigation into alleged wrongdoing. ஆமாம், ஆப்வியஸ்லி அந்த இன்சூரன்ஸ் கேஸில் வந்துச்சுல்ல, இன்சூரன்ஸ் அதாவது ஃபயர் எரிஞ்சு போச்சுங்கிறேன், மிஷின்ஸ்லாம் எரிஞ்சு போச்சு, அது எவ்வளோக்கு எரிஞ்சு போச்சுன்றதை கண்டுபிடிக்கணும், போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது இன்வெஸ்டிகேஷன். பட் நம்ம ஆடிட் வந்துட்டு நாட் இன் த நேச்சர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் டைம்லினஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அண்ட் டிக்ரீஸ் இன் ரெலவன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஓவர் டைம். Relevance of information and thereby its value tends to diminish over time, and there is a balance to be struck between the reliability of information and its cost. Okay va? Future events or condition may affect the entity adversely. Adverse events may seriously affect the ability of entity to continue its business. பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறதே டவுட்டாக இருக்கலான்றாங்க, அந்த அளவுக்கு கூட அதை எஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் டேக் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அகைன்.